அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம எல்லாரும் தேடி அலைகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாருடைய இலக்கும் அதுவாக தானே இருக்குது. உங்களுடைய இலக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய இலக்காக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரருடைய இலக்காக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும், அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், இவங்க எல்லாருடைய இலக்கும் என்ன அப்படின்னா, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வாழணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய இலக்காகவும் இருக்குது. அப்போ எல்லாருமே இந்த இலக்கை அடைகிறதுக்கு பல வழிகளை பயன்படுத்துகிறாங்க, பல வழியில் அதை அடையணும்னு தேட முயற்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த தேடல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுருங்கி, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனக்கான விஷயங்கள் எதை செஞ்சு என்னை நான் மகிழ்ச்சிப்படுத்திக்கலாம், இல்லை எனக்கு நெருக்கமானவர்களுக்கு நான் என்ன செய்கிறதால நான் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை சுருக்கி தன்னலத்தோடு வச்சுட்டாங்க. உண்மையான மகிழ்ச்சி எதில் கிடைக்கும் அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற மக்களுக்கு மறந்து, என்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எனக்கான தேவைகளை எப்படி நிறைவேற்றினா நான் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப சுருக்கி எல்லாருமே இப்போது தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னுடைய தினசரி வேலைகள் எந்த தடையும் இல்லாமல் நடந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு பொருளாதாரம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போது எனக்கான வேலை மட்டும் தொடர்ந்து சரியாக நடந்துக்கிட்டே இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி இருக்க பெரும்வாரியான மக்கள் வந்துட்டாங்க. என்னுடைய விஷயங்கள் சரியாக நடக்கிறதால நான் எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், இல்லை ஒரு 10 நாள், இல்லை ஒரு வருஷம். அதுக்கப்புறம் அந்த விஷயம் நமக்கு சலிப்படைய ஆரம்பிச்சிருமே. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருந்தால் எனக்கு அது சலிப்படைய ஆரம்பிச்சிருமே. உண்மையான மகிழ்ச்சி அப்போது அதில் எனக்கு கிடைக்காதே. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றின அறிஞர்கள், தத்துவவாதிகள், இவங்க எல்லாருடைய கருத்தும் என்ன தெரியுமா? உண்மையான மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்கும்னா, அவன் பிறருக்கு எந்த அளவு பயன்படுறான் அப்படிங்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனக்கு செய்கிறதுல, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுல ஏற்படுற திருப்தியையும் மகிழ்ச்சியையும் விட பிறருடைய தேவைகளை நிறைவேற்றும் போது தான் உண்மையான மகிழ்ச்சியை நம்ம உணர முடியும். ஒரு பிரபலமான சீன பழமொழி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, நீ 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ சின்னதாக ஒரு தூக்கம் தூங்கு. நீ ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ நீ போய் ஃபிஷ்ஷிங் பண்ணு, அதாவது ஒரு ட்ரிப்பு போ, வெளியில் போ, அவுட்டிங் போன்னு சொல்லு. நீ ஒரு வருடம் இல்லை ஒரு மாதம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, நீ திருமணம் பண்ணு. இல்லை ஒரு வருடம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டவசமாக ஒரு சொத்தோ இல்லை எதுக்கோ நீ வாரிசாக மாறினேன்னா நீ ஒரு வருடம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீ உன் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்க விரும்புகிறியா, மற்றவங்களுக்கு நீ உதவி பண்ணு அப்படின்னு அந்த சீன பழமொழி சொல்லுது. இப்போ பாருங்கள், மனித மூளைக்கும் பிறருக்கு உதவி செய்கிற விஷயத்துக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. மகிழ்ச்சிக்கான சாவியே, நிம்மதிக்கான சாவியே இப்போ எதில் இருக்குது அப்படின்னா, பிறருக்கு நம்ம உதவி செய்கிறதுல தான் இருக்குது. எப்படி ஒரு போதைப் பொருளை உட்கொண்டா அது மூளையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துதோ, அதே போல தான் நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய உதவி, அந்த உதவி அவங்க பெற்றுட்டு அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது நம்ம மூளையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றம் தான் நம்மளுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழணும் அப்படின்னாலே அவன் பிறருக்கு பயனுள்ள மனிதனாக இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்த்தமுள்ளதாக வாழ முடியும்னு சொல்லி சொல்லுது. நமக்கு கூட பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்க மாதிரி தோணும். என்ன டெய்லி தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம்,
அதே வேலைகளை செய்கிறோம், அதே வேலைக்கு போகிறோம். ஏன் இந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதே, ஒரே ரொட்டீனாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் பிறருக்கு பயன் தர்ற வகையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது உதவி செய்கிறோம், யாருடைய தேவையவாது நம்ம நிறைவேற்றுறோன்னா அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த உண்மையான மகிழ்ச்சி தான் நம்ம வாழ்க்கையை இன்னும் பெருசாகவும் இன்னும் உத்வேகத்தோடு வாழ வைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்குது. நம்ம இப்போ சமீபத்தில் இறந்து போன ரத்தன் டாட்டாவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அவரால் எப்படி இவ்வளோ பொருளாதாரத்தை மக்களுக்கு, அதுவும் பிறருக்கு செலவு செய்ய முடிஞ்சுது? நம்மளால் நம்மளுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே செலவு பண்ண முடியலையே, நம்ம மனசுக்கு அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துது. ஆனால் இவரால் எப்படி இவ்வளோ பொருளாதாரத்தை செய்ய முடிஞ்சிச்சு? இவ்வளோ தொண்டு அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது? இவ்வளோ நபர் அவரை வாழ்த்துற அளவர் அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி அமைச்சிக்கிட்டாரு அப்படின்ற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். அவருக்கு ஈமான் இல்லை, ஆனால் அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து மரணிச்சிருக்கார். அப்போ இதெல்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, உண்மையான சந்தோஷத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதின் மூலமாக தான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அவங்க அடிக்ட் ஆக ஆரம்பித்தனால அந்த மகிழ்ச்சியை தேடி தேடி பயணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் இஸ்லாமும் சொல்லுது. இன்றைக்கி அறிஞர்கள், தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்ன இந்த விஷயத்தை தான், பிறருக்கு உதவுவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் இஸ்லாமும் சொல்லுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா முஜாதலா 58வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஈமான் கொண்டவர்களே, சபைகளில் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். சுப்ஹான் அல்லாஹ். சாதாரணமான ஒரு மஜ்லிஸ். ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? தொழுகை இடத்துக்கு போகிறோம், இல்லை ஜும்மாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம உட்காந்துக்குவோம், நம்ம திங்ஸை பக்கத்தில் வச்சுக்குவோம், நம்ம பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்குவோம். பின்னாடி ஆட்கள் நிறைய வந்து கொஞ்சம் நெருங்கி உட்காருங்கன்னு சொன்னால் நம்ம முகத்தில் எவ்வளோ வெறுப்பை காட்டுவோம். சீக்கிரம் இவங்க வந்திருக்கணும், லேட்டாக வந்துட்டு இப்போ முன்னாடி வந்த நம்மளை நெருங்க சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம எவ்வளோ சடைஞ்சிருப்போம், இல்லை அவங்கள நம்ம எவ்வளோ தவறாக பேசியிருப்போம், நம்ம முகத்தில் எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுடைய பள்ளியில் உட்காந்துருக்கும் போது, அல்லாஹுடைய இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்கும் போது நகர்ந்து இடம் விடுங்கள்னு சொன்னால் நீங்கள் நகருங்க, நீங்கள் இடம் கொடுங்க. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான்னு சொல்லி ரப் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான். சாதாரணமாக அமர்றதுக்கு இடம் கொடுத்தாலே அல்லாஹ் நமக்கு இடம் கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம பிறருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஒரு உதவி செஞ்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு மார்க்க ரீதியாக ஏதோ ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உதவி பண்ணுவான். நமக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்பான். நமக்கு பொருளாதாரத்தில் இடம் வரும், நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹுடைய இடம் கிடைக்கும், நம்மளுடைய மண்ணறையில் அல்லாஹ்கிட்ட நமக்கு இடம் கிடைக்கும், நாளை மறுமையில் போய் நிற்கும் போது அல்லாஹ்கிட்ட இடம் கிடைக்கும், சுவனத்திலையும் நமக்கு அல்லாஹ்கிட்ட இடம் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ பெரிய உளவியல் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இவ்வளோ இலகுவாக சொல்லிட்டான். நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்க, நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம பிறருக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அதே அளவு அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு இலகுவாக ஆக்குறான். முதல்ல வஹி இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஓடி வந்து என்னை போர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உயிர் பயம் வந்துருச்சு. பயந்து போய் தன்னை போர்த்துங்க, எனக்கு என்னமோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ஹதீஜா அம்மா அவங்களுக்கு சொன்ன ஆறுதலை பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு காலகட்டம். தன்னுடைய கணவருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆறுதல், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்பயுமே உங்களுடைய உறவுகளோட நெருக்கமாக இருக்கீங்க. நீங்கள் எப்பயும் பிறருடைய சுமையை சுமக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே ஏழைகளுக்கு உதவக்கூடியவங்களாக இருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்க. இப்படி இருக்கிற போது இந்த குணமுடைய உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் ரசுல்லாவோட சுயநலம் சார்ந்ததாக இருக்கா?
இவ்வளோ ஆறுதல் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்களே. இந்த 4 விஷயமுமே பிறரோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இன்றைக்கி நமக்காக நிறைய செஞ்சுக்கிறோமே, நமக்காக தொழுகிறோம், நமக்காக நோன்பு வைக்கிறோம், நமக்காக குர்ஆன் ஓதுறோம். இதெல்லாம் வச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறதை விட இதோட சேர்த்து பிறருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பங்களிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி கேட்காமலே நமக்கு வருமே. அல்லாஹ் நம்மளை ஒரு காலமும் கைவிட மாட்டானே. இதை நம்ம பல நேரங்களில் மறந்துடுறவங்களா இருக்கோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கானோ, பிறருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறானோ, அந்த மனிதனை அல்லாஹ் எப்பயுமே விழ செய்ய மாட்டான். அவர் கீழே விழவே மாட்டார். ஒருவேளை அவர் விழுந்தா கூட அங்கே கூட அவருக்கு சாய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கும். நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய பாதிப்பு, எங்கேயாவது ஒரு சின்ன கொப்பு கிளையாவது கிடச்சிடாதா, அதை பிடிச்சிட்டு நம்ம அதிலிருந்து வெளிவந்துட மாட்டோமான்னு நினைப்போம். அப்படி உங்களுக்கு ஒரு கொப்பும் கிளையும் கிடச்சி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பிறருக்கு பயன் தரும் வகையில் நம்ம வாழ்ந்திருக்கணும். அல்லாஹுவை வணங்குறதும் நல்ல அமல்கள் செய்கிறதோட மட்டும் நம்ம நிறுத்திக்கிட்டோன்னா நம்ம எதிர்பார்க்குற மகிழ்ச்சியும் நிம்மதியும் நமக்கு வராது சகோதரிகளா. எந்த அளவுக்கு நம்ம பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அல்லாஹுடைய உதவி வரும். அல்லாஹுடைய உதவி வந்தால் தானே நம்ம நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இங்கே சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோமா? கொப்பும் கிளையும் கிடைக்கிற அளவு ஒரு பிடிமானத்தை நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு புகைப்படம் எடுத்தால் கூட அதில் முதல்ல என்ன தானே நான் தேடுறேன், நான் அந்த ஃபோட்டோவில் சரியாக இருக்கேனான்னு தானே பார்க்குறேன். ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் கூட முதல்ல அது எனக்கு கிடச்சிடணும்னு தானே பார்க்குறேன். ஒரு இஃப்தார் நேரத்தில் பகலெல்லாம் நோன்பு வச்சு நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட உணவுப் பொருட்கள் பகிரப்படும் போது எனக்கு கிடச்சிடணும், என்ன சார்ந்தவங்களுக்கு கிடச்சிடணுங்கிறதுல தானே என்னுடைய அக்கறை இருக்குது. என்னுடைய சமூகத்துக்கு எல்லாம் கிடச்சிருக்கா, என்னை சுற்றி இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடச்சிருக்கான்னு நான் பார்க்குறதே இல்லையே. இப்படி வாழ்ந்தேன்னா நான் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இது அடையாளமாக மாறுமா? இப்போ நம்ம மரணிச்சு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மரணத்துக்காக யார் யாரெல்லாம் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணவர், என்னுடைய தாய் தந்தை, என்னோடய உடன் பிறந்தவங்க, என்னுடைய பிள்ளைகள். இதை தாண்டி என்னுடைய மரணம் யாருக்காவது வலியை ஏற்படுத்துமா? எங்கேயோ இருக்க ஒரு தேவையுள்ள நபருக்கு என் மரணம் வலியை ஏற்படுத்துமா? இவங்க இறந்து போயிட்டாங்களே, இனிமேல் இவங்கக்கிட்ட இருந்து வந்த அந்த உதவியை என்னால் அனுபவிக்க முடியாதேன்னு சொல்லி யாராவது உங்கள் உறவுகள் தாண்டி உங்களுடைய மரணத்தை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நபரை நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோமா? அப்படி யாராவது நம்மளுடைய மரணத்துக்காக நம்மளுடைய உறவுகள் தாண்டி வேறு ஒரு மனிதர் கண்ணீர் சிந்தினார் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். அல்லாஹுடைய உதவி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். அல்லாஹுடைய உதவியை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் கிட்ட இருந்து அவனுடைய சபையில் அங்கே வாழக்கூடிய ஒரு மனிதரை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. எகிப்திலிருந்து யமன் தேசத்தை நோக்கி ஓடுறாங்க. எவ்வளோ தூரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 நாட்கள் பயணம் செய்தா, அதாவது நடந்து பயணம் பண்ணால் 6 நாட்கள் கிட்ட வர்ற அளவு பயணம் செஞ்சு போகிறாங்க. அப்படி பயணம் செஞ்சு போய் அவங்க களைப்பாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஊரை அடைஞ்ச உடனே அவங்க முதல்ல பார்க்குறது ஒரு நீர்நிலையை பார்க்குறாங்க. அங்கே நிறைய ஆண்கள் அவங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே 2 பெண்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த பெண்கள் போய் அவங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்ட முடியும். அப்போது 6 நாள் பயணம் தூங்காமல் மனவலியோட வேதனையோட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம், திரும்பி நம்ம எப்படி போகிறது, நம்மளுடைய அடையாளம் போயிடுச்சு, நம்ம சொந்த ஊரை விட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய குழப்பங்களோடு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த காட்சியை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஓடி போய் தன்னுடைய தாகத்தை அவங்க தீர்த்துக்கலை. அந்த பெண்களுடைய ஆடுகளை கூட்டிகிட்டு போய் அந்த ஆட்டுக்கு நீர் புகட்டி அந்த பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தாகத்தை தீர்த்துட்டு ஒரு மரத்துடைய நிழலில் போய் நின்று ஒரு துவா செய்கிறாங்க. ரப்பி
இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பே, நீ எனக்கு எந்த நல்லது அருள்னாலும் நான் அதன் பால் தேவையுள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போது தனக்கு அல்லாஹுடைய உதவி வரணும்னா முதல்ல தான் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் தனக்காக உதவி கேட்குறதுக்கு முன்னாடி பிறருடைய தேவையை நிறைவேற்றுறாங்க. பிறருடைய தேவை நிறைவேற்றப்படும் போது அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவான் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நன்கு உணர்ந்திருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யாரெல்லாம் இந்த பூமியில் ஒரு முஹ்மீனுடைய கஷ்டத்தை போக்குறாங்களோ, யாரெல்லாம் இந்த பூமியில் ஒரு முஹ்மீனுடைய கஷ்டத்தை போக்குறாரோ அல்லாஹ் அந்த நபருடைய கஷ்டத்தை மறுமையில் போக்குவான். சுபஹானல்லாஹ். பூமியில் கஷ்டத்தை போக்குறது ரொம்ப இலகுவானது தானே. பொருளாலேயோ உடலாலேயோ நல்ல வார்த்தைகளாலேயோ அவங்க கஷ்டத்தை போக்கிடலாம். ஆனால் மறுமையில் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறது அவ்வளோ ஈஸியான விஷயமா? யாருமே யாருக்காகவும் பரிந்துரைச்சு பேச முடியாது. யாரும் யாருக்காகவும் நன்மைகளை வாரி வழங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஓடுவா, ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து ஓடுவாங்க. இன்றைக்கி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒருத்தரை பார்த்து ஓடுவாங்க. நண்பர்கள் ஒருவரை பார்த்து விரண்டு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்குவான். எப்போ அப்படின்னா பூமியில் அவர் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கஷ்டத்தை போக்கியிருந்தாருன்னா. ரெண்டாவது, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமியில் யார் ஒரு முஹ்மீனுடைய அசௌகரியத்தை போக்கி அவருக்கு சுகத்தை ஏற்படுத்துகிறாரோ, அவருக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்குது, அவர் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த பொருளாதார தேவையை கொடுத்து அவரை ஒரு கம்ஃபர்ட் ஆக்குறாங்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்வையை இம்மையிலும் மறுமையிலையும் சுகமாக்குவானா. நம்ம எல்லாருமே ரப்பிட்ட இதை தானே கேட்குறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒ ஃபில் ஆஹிரத்தி ஹசனா. யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்து, நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துன்னு இப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பாருங்கள். யார் இந்த பூமியில் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய தேவையை நிறைவேற்றி அவருக்கு சுகமளிக்கிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சுகத்தை தர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், யார் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தவறை மறைக்கின்றாரோ, இந்த பூமியில் யார் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தவறை மறைக்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய தவறை மறுமையில் மறைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்படுது. ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு நமக்கே எடுத்துக்காட்டப்படக்கூடிய அந்த நாளில் நம்ம ஒரு சக இறை நம்பிக்கையாளருடைய தவறை மறைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நாளைக்கு கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த சபையில் நம்மளுடைய தவறை மன்னித்து மறைச்சு நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குற வாக்குறுதியை பாருங்கள். யார் ஒருவர் தன் சகோதரனுக்கு இந்த பூமியில் உதவி செஞ்சுட்டே இருக்காரோ அவர் உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கி நம்மள பலருடைய கேள்வி இதுதானே, அல்லாஹுடைய உதவி எனக்கு வரணுமே, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணுமே. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபராக இருங்க. பெரிய பெரிய உதவி இல்லை, பெரிய பெரிய பொருளாதார உதவிகள் தான் செய்யணுன்றது இல்லை. சின்ன சின்ன உதவி, ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, உடலால் செய்ய முடிஞ்ச உதவி, பொருளாதாரத்தில் செய்ய முடிஞ்ச உதவி, நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய உதவி. நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிற உதவியும் நம்ம கொடுக்குற நேரமும் நம்ம கொடுக்குற பொருளாதாரமும் மற்றவங்களை வலுப்படுத்துதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பங்களிப்பும் நம்மளை தான் இன்னும் பலப்படுத்துது. அல்லாஹுடைய உதவியை நம்மளுக்கு இன்னும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குது. நம்மளில் பலருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம், யாருக்காவது தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய பழக்கம். இன்னிலிருந்து அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, இது அல்லாஹுக்காக நான் செய்கிறேன், அல்லாஹுடைய உதவி எனக்கு வரணுங்கிறதுக்காக செய்கிறேன், இவருக்கு நான் இங்கே ஒரு இடம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு இடம் கொடுப்பான் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இதை ரொம்ப பிரபலப்படுத்தணும், 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு இல்லை, நீங்கள் மறைமுகமாக கூட செய்யலாம். ஒரு நபருக்கு தொடர்ந்து நீங்கள் உணவளிக்கலாம், இல்லை உங்கள் வாரம் நீங்கள் ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவி செய்யலாம், இல்லை கஷ்டத்தில் இருக்க ஒரு மனிதருக்கு ரகசியமாக நீங்கள் ஒரு உதவி செய்யலாம், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான மனிதர்களுக்கு உடலால் நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக கூட இருக்கலாம். அப்படி உதவி செஞ்சனால தானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்ததுக்கப்புறம் கூட அந்த வயதான மூதாட்டி அவங்களுடைய உதவியை நினைவு கூர்றாங்க.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயுமே அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது விடிய கால நேரத்தில் ஊருக்கு வெளியில் போகிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாள் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசை இருக்குது. அங்கே ஒரு வயதான கண் தெரியாத ஒரு மூதாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு மாவு குழச்சி கொடுக்குற மாதிரியான வேலைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க. இப்போ இவங்க மரணம் அடைஞ்ச உடனே அந்த வேலையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் யாருன்னே அறிமுகப்படுத்திக்காமல் இவங்க போய் அன்னைக்கு அவங்களுக்குரிய வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது அந்த கண் தெரியாத மூதாட்டி கேட்குறாங்க, இவ்வளோ நாள் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த அந்த நபர் வரலையான்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய ஆச்சரியம். அது எப்படி கண் தெரியாத ஒரு பெண் தானே, இவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சுதுன்னு அந்த சந்தேகத்தை அந்த பெண்கிட்டையே கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் எனக்கு பேரிச்சம்பழங்களை உண்ண கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு தான் எனக்கு கொடுப்பாரு, அந்த சிரமத்தை கூட எனக்கு அவர் கொடுத்துட மாட்டார் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்படி ஒரு உதவி, யாரும் பார்க்கணும் அப்படின்னு பிரபலப்படுத்தி செய்யலை, ஒரு கலீஃபா மறைமுகமாக ஒரு உதவி செஞ்சாங்க. அது தனக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு ஒப்பந்தமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நான் உதவி செய்யும் காலம் வரை அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதியாக இருந்தாங்க. இப்போ நம்மளும் அல்லாஹுடைய உதவி வேணும், அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்களை இலகுவாக்கணும், நமக்கு ஒரு கொப்பும் கிளையும் ஒரு பிடிமானமும் நமக்கு வேணும், அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது வேணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம இது கிடைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்போம். சுயநலமாக மாறிக்கொண்டிருக்க இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக பிறரை ஆதரிக்கக்கூடிய மக்களாக இருந்து அல்லாஹ் உடைய சுவனத்தை அடையக்கூடிய மக்களாக மாற அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.